ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு jeevethaas Agam. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சூப்பரான தக்காளி சாதம் தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுவும் குக்கரில் ரொம்பவே குழையாமல் உதிரியாக நம்ம எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். நமக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் ரொம்ப சூப்பராக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது நான் ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேங்க. நான் டம்ளரில் எடுத்திருக்கேன். நம்ம கப்லேயும் எடுத்துக்கலாம். நான் பாஸ்மதி அரிசி ரெண்டு கிளாஸ் எடுத்துருக்கேங்க. இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாங்க. ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். இப்போது ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு எடுத்துருக்கேங்க. இது கூடவே ஒரு 6 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கலாம். இது கூடவே நான் ஒரு ஸ்டார் அனைஸ், 3 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்துருக்கேங்க. இப்போது நான் இது கூடவே நாங்கள் 2 காஷ்மீர் மிளகாய் தாங்க சேர்த்து அரைச்சிக்க போகிறேங்க. ஏன்னா கலருக்காக நான் சேர்த்துருக்கேன். என்கிட்ட காஷ்மீர் மிளகாய் தூள் இல்லை, அதனால் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ 2 பெரிய வெங்காயம் நீளவாக்கெலாம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நான் ஒரு 5 தக்காளி இதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கலாங்க. குக்கர் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம பிரிஞ்சியில் மட்டும் தாங்க சேர்த்துக்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடானதும் பிரிஞ்சியில் மட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மசாலாலாம் சேர்த்து அரைச்சிட்டோம். அதுக்காக நம்ம பிரிஞ்சியில் மட்டும் சேர்த்துட்டு நான் கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நமக்கு இந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு நம்ம எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வரணும். நல்லா எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சுங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ தக்காளிலாம் வதங்கிறதுக்காக நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்துட்டோன்னா நமக்கு சீக்கிரமாக வதங்கி வரும். இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி மட்டும் நான் சேர்த்துருக்கேங்க கட் பண்ணிவிட்டு. உங்களுக்கு புதினா இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு கொத்தமல்லி தக்காளியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க. நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா மட்டும் சேர்த்துருக்கேங்க. அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ 3 ஸ்பூன் நான் தயிர் சேர்த்துக்கிறேங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோங்க. நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்துருந்தேன், அதனால் 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்க போகிறேங்க. பாஸ்மதி அரிசிக்கு 1 கப் அரிசிக்கு 1.5 கப் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்த பிறகு உப்புலாம் சேர்த்தாச்சுங்க. நம்ம பார்த்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், அதுக்காக நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு மூடி போட்டு கொதி வர வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரிசியை நம்ம சேர்த்துக்க போகிறோங்க. அரிசிலாம் சேர்த்தாச்சுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு அந்த அரிசியோட தண்ணியெல்லாம் சேர்ந்து வர மாதிரி கொஞ்சம் நேரம் விடலாம். இப்போது நமக்கு அந்த பாதியளவு நல்லா அரிசி வெந்துருச்சுங்க. பாருங்கள், தண்ணி நல்லா குழஞ்சிடுச்சு. இப்போ நம்ம மூடி போட்டுக்க போகிறோம். இது கூடவே நான் 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்ட பிறகு மூடி போட்டுக்கலாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு விசில் போட்டுட்டு நான் லோ ஃப்ளேம்லேயே நான் 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுற போகிறேங்க. விட்டோனாலே நமக்கு கரெக்டாக அந்த குழையாமல் சாதம் வந்துடுங்க. இப்போது 10 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டீம்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிட்டோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்பவே சூப்பரான தக்காளி சாதம் ரொம்ப ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நமக்கு கொஞ்சம் கூட ரைஸ் உடையவும் இல்லை, அந்த உதிரியாக இருக்குது பாருங்கள். இதே போல் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாங்க. இதே மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும் பொழுது குழந்தைகளுக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். நமக்கு ரொம்பவே சில டைம் சமைக்க முடியாத நேரங்களில் இதே மாதிரி நம்ம டக்குன்னு வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கும் ரொம்பவே சூப்பரான ரெசிபியாக இருக்குங்க. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தக்காளி சாதத்துக்கு நான் இன்றைக்கி ரைத்தா தாங்க வச்சுக்க போகிறேன். ஆனியன் ரைத்தா தாங்க வச்சுக்க போகிறேன். நல்லா உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு நம்ம சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.